Hello friends, once again welcome back to Men's Fashion Tamil. நான் உங்களுடைய சஞ்சு. இந்த வீடியோவில் 2024 ட்ரெண்ட் ஆக போகிற ஃபியூ ஹேர் ஸ்டைல்ஸ் பற்றி தான் பேச போகிறோம். சரி, இந்த ஹேர் ஸ்டைல் வீடியோ நம்ம ஏர்லியாக போடலாம்னு சொல்லிட்டு நான் போத் ஆன்லைனில் ரிசர்ச் பண்ணேன் அண்ட் ஆஃப்லைனில் ரிசர்ச் பண்ணேன். இதுதானே நம்மளுடைய வேலை. நான் ஆக்சுவலி இப்போ தற்காலிகமாக கேரளாவில் இருக்கேன். சரி, நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு ரெப்யூட்டட் சலூனுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற ஹேர் ஸ்டைலிஸ்ட்டுக்கிட்டே நம்ம ட்ரெண்டை பற்றி கேட்கலான்ட்டு எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. அவங்க ரெகுலராக டெய்லி ஹேர் கட் பண்ணுறவங்க இல்லையா, 10-15 ஹேர் கட்ஸ் பண்ணுவாங்க. ஸோ யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் அவங்க ஷாப்புக்கு போயிட்டு என்ன மாதிரி ஹேர் ஸ்டைல்ஸ் விரும்பி கேட்குறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு நான் வைப்ஸ்ன்னு சொல்லி ஒரு சலூனுக்கு போனேன். அங்கே சீனியர் ஹேர் ஸ்டைலிஸ்ட் தாஸ்னு ஒருத்தர் இருந்தார். லியோ தாஸ் இல்லை, இது கிருஷ்ணதாஸ். ஸோ அவர்கிட்ட நான் பேசினேன். அது என்னன்னு நீங்கள் அந்த கிளிப்பை பார்த்துட்டு வாங்க. ஹலோ தாஸ். ஹாய். எனக்கு வந்து ஒரு 4 பாப்புலர் ஹேர் ஸ்டைல்ஸ் ஷேர் பண்ண முடியுமா? 4 ഇപ്പോൾ ട്രെൻഡിങ്ങാக പോണത് ബേസ് கட்டு, டேப் ஃபேடு, புல்லட்டு, பஸ் கட்டு. இதுதான் கொஞ்சம் ஜாதா போகிறேன். தமிழ் எனக்கு ரொம்ப ஜாதா தெரியாது, கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியும். மலையாளி தான், അപ്പോൾ கொஞ்சம் മിസ്റ്റേക്ക് இருக்கும். മലയാളത്തിലും இருக்கும். ഓക്കെ. ഇപ്പോൾ കൂടുതലും അങ്ങനത്തെ കട്ടിങ്ങൊക്കെയാണ് പോകുന്നത്. പിന്നെ ലോ ഫേഡ്, ഹൈ ഫേഡ്, മിഡ് ഫേഡ്, ഇങ്ങനത്തെയൊക്കെയാണ് ഇപ്പോൾ കൂടുതലായിട്ട് പോണത്. அவர் ஆக்சுவலி மலையாளத்தில் அந்த ஹேர் ஸ்டைல் பேரெல்லாம் சொல்லிவிட்டு அதை எப்படி கட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் அவர் மலையாளத்தில் சொல்லிட்டார். சரி, மலையாளத்துலேயே நம்ம அப்படியே வீடியோ போட்டுட்டோம் அப்படின்னா அது பசங்களுக்கு புரியாமல் போயிடுமோ, அதனால் அந்த பார்ட்டை நான் கட் பண்ணிவிட்டு அவர் சொன்னது அப்படியே சரி தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணிடலாம். அண்ட் அவர் மிஸ் பண்ண ஒரு சில ஹேர் ஸ்டைல்ஸ் நான் ஆன்லைனில் பார்த்தேன். சரி, அது எல்லாமே ஆட் பண்ணி நம்மளே சொல்லிடலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். ஹேர் ஸ்டைல்ஸ் பேரெல்லாம் என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சில ஜென்ரல் இன்ஃபர்மேஷன்ஸ் சொல்லிடுறேன். நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டியது உங்களுடைய ஏஜ், உங்களுடைய ப்ரொஃபஷன், உங்களுடைய ஹேர் லெங்த், உங்களுடைய ஹேர் டைப் அண்ட் 5th உங்களுடைய கன்வீனியன்ஸ் ஃபேக்டர். இப்போ ஒரு சில ஹேர் ஸ்டைலில் லோ மெயின்டெனன்ஸ், ஒரு சில ஹேர் ஸ்டைல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹை மெயின்டெனன்ஸ். ஸோ உங்களுக்கு அது மெயின்டைன் பண்ணுறதுக்கு கன்வீனியன்ஸ் இருக்குது அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் தட் ஹேர் ஸ்டைல். எஸ்பெஷலி யூ ஹேவ் டு கன்சிடர் யுவர் ப்ரொஃபஷன். ஏன்னா இந்த வீடியோவில் நம்ம ஒரு ரேஞ்ச் ஆஃப் ஹேர் ஸ்டைல்ஸ் காமிக்க போகிறோம். ஸோ அதில் பிக் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க, ஓகேவா? நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட் இருக்கிற ஹேர் ஸ்டைல் என்னென்னு கேட்டிங்கன்னா ஃப்ளோ ஹேர் ஸ்டைல். உங்களுக்கு ஸ்ட்ரைட் ஹேர் இருக்கலாம், வேவி ஹேர் இருக்கலாம், கேர்லி ஹேர் இருக்கலாம். உங்களுக்கு எந்த ஹேர் டைப்பாக இருந்தாலும் இந்த ஹேர் ஸ்டைல் செட் பண்ணலாம். இந்த ஹேர் ஸ்டைல் செட் பண்ணுறதுக்கு ஒரே ரூல்ஸ், உங்களுடைய க்ரௌன் ரீஜன், சைடு ரீஜன், பேக் ரீஜன் எல்லா ரீஜன்லேயும் வந்து ஹேர் லெங்த் ஈக்குவலாக 3 to 4 இன்ச்சஸ் மினிமம் இருக்கணும். க்ரோன் அவுட் மிட் லெங்த் ஹேர் ஸ்டைலில் தான் இந்த ஃப்ளோ ஹேர் ஸ்டைல்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் இந்த ஹேர் ஸ்டைல் நீங்கள் ட்ரை பண்ணது இல்லைன்னா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற செகண்ட் ஹேர் ஸ்டைல் என்னென்னு கேட்டிங்கன்னா ஃபேடட் ஹேர் ஸ்டைல்ஸ். இதில் ஒரு கலெக்ஷன் ஆஃப் ஹேர் ஸ்டைல் நான் சொல்ல போகிறேன். யூஸ்வலாக 3 டைப் ஆஃப் ஃபேட்ஸ் இருக்குது, உங்கள் எல்லாருக்குமே தெரியும். லோ ஃபேடு, மிட் ஃபேடு, இன்னொன்று வந்து ஹை ஃபேடு. ப்ரோ, இதெல்லாம் 2024 ட்ரெண்டிங் ஹேர் ஸ்டைல்ஸாக? இதெல்லாம் எங்கள் ஆயா காலத்துலேருந்தே இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். சொல்கிறது ஒரு நிமிஷம் கேளுங்க. இப்போ யூஸ்வலாக என்ன ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னா லோ ஃபேடும் மிட் ஃபேடும். ஹை ஃபேடு யாரும் பண்ண வேண்டாம். No, don't do it. No, don't do it. 2018லேயும் 2019 அண்ட் 2020 இந்த குவாரண்டைனுக்கு முன்னாடி இந்த யூடியூப் சேனலில் நான் வீடியோ போடுறப்போ இந்த பிகினிங் டைம்ஸ்லாம் ஹேர் ஸ்டைல் எப்படி செட் பண்ணுவேன்னா யூஸ்வலாக மிட் ஃபேடோ ஹை ஃபேடோ பாக்ஸர்னு சொல்லுவோம் நம்ம ஊரில், அந்த கட்டிங் அடிச்சுட்டு இந்த சென்டரில் இருக்கிற ஹேர் 3 இன்ச் இருக்குமா, குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் ப்ளோ ட்ரையர் வச்சு நம்ம ஹேரில் இருக்கிற அந்த நேச்சுரல் கேர்ள்ஸ் எல்லாம் இருக்கும் அதெல்லாம் இந்த ப்ளோ ட்ரையர் வச்சு நிமித்தி ஹேர் வேக்ஸு, பொமேடு, கிளே ஏதோ நம்மக்கிட்ட இருக்கிற ப்ராடக்டை போட்டுட்டு சீவி வலிச்சு வால்யூம் கொடுத்து பஃப்டப்பாக ஷார்ப்பாக இருக்கும். அது 2019ல். பட் இப்போ நம்ம இருக்கிறது வந்து 2024. இந்த டைம் எல்லோரும் விரும்புகிறது என்னென்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் ஒரு மெஸ்டப் ஹேர் ஸ்டைல் தான். சைடெல்லாம் ஃபேட் பண்ணிவிட்டு உங்கள் நேச்சுரல் கேர்ள்ஸ் என்ன இருக்கும், ஒரு சிலருக்கு வேவியாக இருக்கும், ஒரு சிலருக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்கும், ஒரு சிலருக்கு கேர்லியாக இருக்கும். ஜஸ்ட்டு முன்னாடி அப்படியே விட்டுருங்க. தேங்காய் எண்ணெய் இருந்துச்சுன்னா ஒரு 3 ட்ராப் 4 ட்ராப், இல்லை உங்கள் ஹேர் லெங்க்த்துக்கு தேவையான ட்ராப் எடுத்துகிட்டு ஜஸ்ட்டு தலையில் கலைச்சி விட்டீங்க அப்படின்னா உங்கள் ஹேர் ஷைனிங்காக இருக்கும். அண்டு கொஞ்சம் அந்த ஆயில் கொஞ்சம் வெயிட் ஆட் பண்ணுறதுனால அது அப்படியே நிற்கும். ஏன்னா குளிச்சுட்டு வந்த ஹேர் உங்களுக்கு தெரியும் இல்லையா, சாஃப்டாக ஒரு மாதிரி க்ளாஸியாக இருக்கும். அது நல்லா இருக்காது அதோட ஃபினிஷிங். இல்லை எண்ணெய் வைக்கிறது கஷ்டமாக இருக்குது, அது மூஞ்சியில் வடியுது அப்படின்னா கொஞ்சமாக ஹேர் வேக்ஸோ பொமேடோ தலையில் அப்ளை பண்ணி விட்டிங்கன்னா மார்னிங் டு ஈவினிங் அந்த ஹேர் கலையாமல் இருக்கும். இதில் ஜஸ்ட்டு கேர்லியாக விடுறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கடுப்பாக இருக்குது, கடியாக இருக்குது அப்படின்னா ஹேருடைய லெங்க்த்தை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டீங்கன்னா ஃப்ரெஞ்ச் க்ராப் ஹேர் ஸ்டைல் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஃப்ரெஞ்ச் க்ராப்னா இந்த வீடியோவில் தெரிகிற மாதிரி தான் இந்த மிடில் ஏரியாவில் இருந்தும் முன்னாடியில் இருக்கிற ஹேர் எல்லாத்தையும் சேர்த்திட்டு ஜஸ்ட்டு முன்னாடி இப்படி கொண்டு வந்தீங்கன்னா போதும். அது அப்படியே முன்னாடி உங்கள் ஃபேஸில் பாதி ஏரியாவை கவர் பண்ணி அப்படியே நெத்தியில் விழுந்து கிடக்கும். இதுதான் ஃப்ரெஞ்ச் க்ராப். இது ஏன் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன்னா
உங்களுடைய ஹேர் வந்து இந்த இடத்துல ரிசீட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ யூசுவலாக நமக்கு வயசு ஆக ஆக மென்ஸுக்கு வந்து இந்த கார்னர்ஸ் எல்லாம் ஏற ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் அதை அப்படியே இழுத்து முன்னாடி கொண்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த ஏரியாவையும் அது கவர் பண்ணிடும். ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபேடடில் யாருமே இப்போ லோ ஃபேடு, மிட் ஃபேடுன்னு அப்படி கேட்குறது இல்லை. இன்னும் ஸ்பெசிஃபிக்காக வந்து பஸ்ட் ஃபேடு, டேப்பர் ஃபேடுன்னு கேட்குறாங்க. அதில் டேப்பர் ஃபேட்னா என்னென்னா, நம்மளுடைய இந்த கிருதா இருக்கு இல்லையா, இந்த கிருதாக்கு மேலே சின்னதாக ஃபேட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி நம்ம ஹேருடைய பேக் போர்ஷனை வந்து ஃபேட் பண்ணிடுவாங்க. நார்மலாக நம்ம இந்த ஹை ஃபேடு, மிட் ஃபேடெல்லாம் பண்ணுற மாதிரி பேக்கில் இருக்கிற ஹேரை அப்படியே டோட்டலாக ஷார்ட் பண்ண மாட்டாங்க. அந்த ஹேருடைய வால்யூம் அப்படியே வச்சுட்டு அந்த லோயர் ரீஜன்ஸை மட்டும் ஷார்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி பஸ்ட் ஃபேட் அப்படின்னா முல்லட் மாதிரி ஒரு மிட் ஃபேட் லெவலில் இவங்க ஒரு ஆர்ச் போட்டு அந்த சைடெல்லாம் ஷார்ட் பண்ணிடுவாங்க. ஜீரோவில் பண்ணலாம், இல்லைனா அடுத்த லெவல் கிளிப்பர் போட்டு பண்ணலாம். அதை அழகாக கனெக்ட் பண்ணிடுவாங்க. கனெக்ட் பண்ணிவிட்டு பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வி ஒரு ஷேப் கொடுப்பாங்க. இதுதான் பஸ்ட் ஃபேடு. இந்த பஸ்ட் ஃபேடு பண்ணுறப்போ என்ன ஒரே விஷயம் அப்படின்னா, இதில் டிஸ்கனெக்டட் ஸ்டைல் இருக்குது, கனெக்டட் ஸ்டைல் இருக்குது. நான் எல்லாருக்கும் சஜஸ்ட் பண்ணுறது என்னடானா, கனெக்டட் எல்லோரும் பண்ணிக்கோங்க. இந்த ஹேர் ஸ்டைல்ஸ் எல்லாம் நீங்கள் செட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. நீங்கள் கண்ணாடி முன்னாடி ரெடி ஆகிறதுக்கெல்லாம் வந்து ப்ராடக்ட் அப்ளை பண்ணி ஒரு ஸ்பெசிஃபிக் ஷேப்பில் நம்ம ஹேரை செட் பண்ணணும்னு கிடையாது. நீங்கள் ஜஸ்ட்டு குளிச்சுட்டு வந்து எண்ணெய் வச்சுட்டு ஜஸ்ட்டு கையால் அப்படியே செட் பண்ணிங்கன்னா அழகாக நின்றும். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட நெக்ஸ்ட் ஹேர் ஸ்டைல் பார்க்குறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கும் ஒரு சூப்பரான க்ரியேட்டிவான ப்ராடக்ட் நான் உங்களுக்கு இன்ட்ரோ கொடுக்குறேன். இது என்னென்னா பியர்ட் ஆப்ரான்னு சொல்லுவாங்க. பியர்ட் ஆப்ரான்னா சலூன் கடையில் யூஸ்வலாக கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கழுத்துல எல்லாம் போடுவாங்கல்ல, அதுதான். இந்த ப்ராடக்ட் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நான் ஃபஸ்ட்டு காமிச்சிடுறேன். அப்போவே இதோட யூஸ் கேஸ் உங்களுக்கு புரிஞ்சிடும். பியர்ட் ஆப்ரான் கிட்ட வர பேக்கேஜ்லேயே 3 சக்ஷன் ஹுக்ஸ் இருக்கும். இந்த சக்ஷன் ஹுக்கை நீங்கள் ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸில் வச்சு ப்ரெஷர் கொடுத்துட்டு அந்த லிவரை மேலேருந்து கீழே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நல்லா டைட்டாக லாக் ஆகிக்கும். மற்ற ப்ராசஸ் எல்லாம் நான் சொல்லணும்னு கிடையாது, உங்களுக்கு பார்த்தாலே புரியும். அதுக்கப்புறம் என்ன, ஒரு ப்ரொஃபஷ்னல் பியர்ட் ட்ரிம்மிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான். நீங்கள் எங்கே வேணால் வச்சு ட்ரிம் பண்ணலாம். மொட்டை மாடியில், உங்கள் வீட்டு ஹாலில், பெட்ரூமில், பாத்ரூமில். ட்ரிம்மிங் பண்ணதுக்கப்புறம் உங்கள் பியர்டு ஹேர்லாம் அழகாக அதில் விழுந்துடும். நீங்கள் டஸ்ட்பினில் கொண்டு போய் போட்டுடலாம். ட்ரிம்மிங் ப்ராசஸ் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அந்த ஆப்ரானை ஃபோல்டு பண்ணி அதில் இருக்கிற செல்ஃப் அட்டாச்சு பவுச்சுக்குள்ளேயே அதை நீங்கள் ஃபோல்டு பண்ணி பேக் பண்ணிக்கலாம். நீங்கள் அடிக்கடி ட்ரிம் பண்ணுற ஒரு பர்சன் அப்படின்னா இந்த ப்ராடக்ட் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒன்ஸ் ட்ரிம்மிங் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ருபப்மின்லேயே பியர்ட் அண்ட் ஃபேஸ் வாஷ் இருக்குது. நீங்கள் ஜஸ்ட்டு உங்கள் ஃபேஸு, பியர்டெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு பியர்ட் இருக்குது, இந்த வீடியோவில் தெரிகிற மாதிரி ஒரு 1 இன்ச் 1.5 இன்ச்சுக்கு மேலே பியர்ட் இருக்குது அப்படின்னா பியர்ட் ஆயில் 3-4 ட்ராப்ஸ் உங்கள் ஹேர் லெங்த்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துகிட்டு உங்கள் பியர்டில் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு இந்த பியர்ட் ப்ரஷ்ஷை வச்சு ஜஸ்ட் கோம் பண்ணிக்கோங்க. கோம் பண்ணும்போது உங்களோட பியர்டுக்கு ஒரு அழகான ஷேப் கிடைக்கும். அண்ட் அதே மாதிரி பியர்ட் ஆயிலில் இருக்கிற அந்த பெர்ஃப்யூம் ஸ்மெல் வந்து நம்ம யார் பக்கத்துலையாச்சும் நின்று பேசணும் அப்படின்னா அந்த பியர்ட்லேருந்து நல்ல ஒரு ஸ்மெல் போகும். அண்ட் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஒரு கிட்டாக இவங்க கொடுக்குறாங்க. இந்த கிட்டில் 4 ப்ராடக்ட்ஸ் வரும். அந்த பியர்ட் ஆப்ரான் கிட்டு இந்த கிட்டில் வராது, அது நீங்கள் தனியாக தான் வாங்கணும். இந்த 2 ப்ராடக்ட்ஸுடைய லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், கம்மிங் பேக் டு த டாபிக், நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற 3rd ட்ரெண்டிங் ஹேர் ஸ்டைல் பஸ் கட். இப்போ பஸ் கட்டுன்னு சொல்கிறப்போ நிறைய பசங்க வந்து என்ன ப்ரோ மொட்டை அடிக்க சொல்கிறீங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலுக்கு தான் போவீங்க. பஸ் கட், இந்த மிலிட்ரி பஸ் கட்லாம் இப்படி மொட்டை அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் பஸ் கட்டில் நிறைய டைப் இருக்குது. அதில் ஒரு 3 நட்ஸ் ஸ்டைல்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நம்பர் 1, பஸ்ட் கட் வித் பஸ் கட். நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, பஸ்ட் கட்டுங்கிறது ஒரு ஆர்ச் மாதிரி கட் பண்ணுவோன்னு. அதே ஸ்டைலில் நீங்கள் சைடை ஷேவ் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற லெங்த்தை ஜஸ்ட்டு பஸ் கட் மாதிரி குறைச்சிங்கன்னா அது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஓகேவா? செகண்ட் 1, லோ ஃபேடட் பஸ் கட் இருக்குது. தேர்ட் 1, டேப்பர் ஃபேடட் பஸ் கட். ஸோ இந்த பஸ் கட்டுக்கும் இந்த பஸ் கட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? ஹேர் ஸ்டைலிஸ்டுடைய ஸ்கில்லு தான் டிஃப்ரென்ஸ். ஸோ அந்த ஹேர் ஸ்டைலிஸ்ட் நினச்சா இந்த பஸ்கட்டை கூட ஃபென்டாஸ்டிக்காக பண்ண முடியும். பஸ்கட்டை கூட நான் சொல்ல, பஸ்கட் ப்ரொஃபஷனல்ஸ் பண்ணால் பார்க்குறதுக்கே வேறு லெவல் இருக்கும். நீங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லைன்னா ட்ரை பண்ணுங்கள். இல்லை ப்ரோ நான் ஆல்ரெடி ஷார்ட்டர் ஹேர் ஸ்டைலில் தான் விளையாடிட்டு இருக்கேன், நான் மற்ற ஹேர் ஸ்டைல்ஸ் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னாலும் ஆப்வியஸ்லி யூ கேன் சூஸ் எனிதிங். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற 4th ஹேர் ஸ்டைல் என்னென்னு கேட்டிங்கன்னா முல்லட். இதை எப்படி நம்ம மிஸ் பண்ண முடியும்? ஆக்சுவலி முல்லட் வந்து லாஸ்ட் 10 மந்த்ஸாக ட்ரெண்டில் இருக்குது. நான் அந்த டைம் வீடியோ போடல, பட் ஸ்டில் எனிவேஸ் முல்லட் இஸ் ட்ரெண்டிங் ரைட் நவ். அண்ட் முல்லட் இன்னும் ஐ திங்க் ஒரு 6 மந்த்ஸ்க்கு அதுக்கு ஒரு வேலிடிட்டி இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் அதை நான் இதில் இன்க்ளூட் பண்ணுறேன். முல்லட்னா என்னென்னா சைடில் இருக்கிற ஹேரை ஷார்ட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெங்த்தில் வளர்த்துறது. முல்லட்டில் ஓவராலாகவே ஷார்ட்டர் வேரியேஷன்ஸ் இருக்குது, ஓவராலாகவே லாங்கர் வேரியேஷன்ஸ் இருக்குது. சப்போஸ் நீங்கள் ஸ்கூல் காலேஜெலாம் படிக்கிறீங்க அப்படின்னா ஷார்ட்டர் முல்லட் ஆப்ட் பண்ணிக்கோங்க, அது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இல்லை ப்ரோ நான் கொஞ்சம் காலேஜெலாம் முடிச்சிட்டேன், நான் என்னுடைய ஏர்லி 20ஸில் இருக்கேன் அப்படின்னா லாங்கர் வேரியேஷன்ஸ் ஆப்ட் பண்ணிக்கலாம். அண்ட் முல்லட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் லாங்காக பேக்கில் லாங்காக வளர்த்துறது இருக்குது, ஃப்ரண்ட்டில் ஷார்ட்டாக பேக்கில் மட்டும் லாங்காக வளர்த்துறது இருக்குது. ஸோ முல்லட் டைப்ஸ்
நீங்கள் ஜஸ்ட்டு கூகுளில் அடித்து பார்த்துட்டு உங்களுக்கு அது எது பிடிச்சிருக்கோ, எது நம்ம ப்ரொஃபஷனுக்கு சூட் ஆகுன்ற மாதிரி இருக்குன்னா முல்லட் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது வந்து என்னடா முல்லட்டெல்லாம் ஒரு ஸ்டைலான உதறி விடுற மாதிரி கிடையாது. ஆக்சுவலி உங்களுக்கு அந்த கூஃபி சில்டு லுக்கெல்லாம் வேணும் அப்படின்னா ஆப்வியஸ்லி யூ கேன் ட்ரை முல்லட். ஸோ ஃபென்டாஸ்டிக் ஹேர் ஸ்டைல். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற 5th ட்ரெண்டிங் ஹேர் ஸ்டைல் என்னென்னு கேட்டிங்கன்னா 90s கர்டின் பேங்க்ஸ், இல்லைனா 90s கர்டின் ஹேர் ஸ்டைல்னு சொல்லுவாங்க. இந்த ஹேர் ஸ்டைல் சொன்ன உடனே உங்களுக்கு டைட்டானிக் படம் ஜாக் ஞாபகத்து வந்திருப்பார் இல்லையா, லியோனார்டோ டிகாப்ரியோ. இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிடக்கூடாது. பட் நான் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அந்த டிரான்சிஷன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மூத்தாக இருக்கணும். இது யாருக்கு சூட் ஆகும்னா, உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைட் ஹேர் இருக்குது அப்படின்னா தான் சூட் ஆகும். இல்லை ப்ரோ எனக்கு வேவி ஹேர் இருக்குது, எனக்கு கேர்லி ஹேர் இருக்குன்னா நான் முன்னாடி சொன்ன ஃப்ளோ ஹேர் ஸ்டைல் ட்ரை பண்ணிக்கோங்க. இல்லை ப்ரோ எனக்கு கர்டைன் ஒரு வாட்டியாச்சும் ட்ரை பண்ணணும் அப்படின்னா ஹேரை நம்ம ஸ்ட்ரைட்டனிங் பண்ணால் தான் இந்த ஹேர் ஸ்டைலுக்கு சூட் ஆகும். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற 6th ட்ரெண்டிங் ஹேர் ஸ்டைல் என்னென்னு கேட்டிங்கன்னா கிளாசிக்கல் குவிஃப் ஆர் கிளாசிக்கல் ஹேர் கட்டுன்னு சொல்லுவாங்க. ஹென்ரி கேவில் சூப்பர்மேன் வச்சுருக்கிற இந்த ஹேர் ஸ்டைல் தான். இப்போ உங்களுக்கு ஏஜ் 35க்கு மேலே ஆயிடுச்சு, எனக்கு ஃபைன் லைன்ஸு விரிங்கிள்ஸு இதெல்லாம் வருது, அண்ட் அந்த ஏஜுக்கு ஏற்ற ஒரு ஹேர் ஸ்டைல் நான் வைக்கணும் அப்படின்னா இதுதான் உங்களுக்கு செட் ஆகும். இப்போ உங்களுடைய ப்ரொஃபஷன், நான் ஒரு லாயர், டீச்சர், ரியல் எஸ்டேட் ஏஜென்ட், இந்த மாதிரி ஒரு சில இடத்துல வந்து அந்த ஒரு ப்ரொஃபஷ்னல் லுக்கு தேவைப்படுற இடத்துல யூ கேன் புல் திஸ் ஹேர் ஸ்டைல். இது பார்க்குறதுக்கு அமேசிங்காக இருக்கும். சப்போஸ் இந்த ஹேர் ஸ்டைலுடைய ஒரு மாடர்ன் வேரியேஷன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மெஸ்ஸி குவிஃப் ட்ரை பண்ணலாம். மெஸ்ஸி குவிஃப்னா என்னென்னா, இந்த மாதிரி வலிச்சு சீவுறதுக்கு பதிலாக யூஸ்வலாக அந்த கேர்ள்ஸை வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் அப்படியே விடுறது. ஸ்டில் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளாசிக்கல் சைடில் தான் இருக்கும். அண்ட் இந்த கிளாசிக்னு நம்ம சொல்கிறதுக்கும் நார்மல் ஸ்டைலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், நார்மலாக நம்ம பண்ணுற எல்லா ஸ்டைல்லையும் வந்து இந்த சைடை வந்து ஃபேட் பண்ணுவோம். வெதர் இட் இஸ் லோ ஃபேட், மிட் ஃபேட் ஆர் ஹை ஃபேட் பண்ணுவோம். பட் இந்த கிளாசிக்கல் ஹேர் கட்டில் நம்ம ஃபேடே பண்ண மாட்டோம். மினிமம் அந்த 1.5 inches 2 inches லெங்த் இந்த சைடு ஹேருக்கு இருக்கும். அது அப்படியே நம்ம ஸ்லிக் பேக்காக சீவி வைக்கிறப்போ அதான் அந்த ஒரு ஏஜுக்கான ஒரு மெச்சூரிட்டி தெரியும். அண்ட் இந்த வீடியோவில் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஐ ஹோப் யூ என்ஜாய்ட் திஸ் வீடியோ. என்ஜாய் பண்ணியிருந்தீங்கன்னா கிவ் இட் அ தம்ஸ் அப். அண்ட் இதே மாதிரி வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ஜஸ்ட் கன்சிடர் சப்ஸ்கிரைபிங் அண்ட் ஆல்சோ கிளிக் தி பெல் ஐக்கான். இந்த வீடியோ பண்ணுறதுக்காக என்னை சப்போர்ட் பண்ண எல்லா ஹேர் ஸ்டைலிஸ்ட் பாய்ஸ்க்குமே தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷனோட உங்களை வந்து பார்க்குறேன். அன்டில் தட் பாய் ஃப்ரம் மென்ஸ் ஃபேஷன் தமிழ்.